வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், அல்பர்டா மாகாண பிரீமியர் டேனியல் ஸ்மித் மே மாதம் 21ஆம் தேதி அன்று விடுத்த தொலைக்காட்சி உரையிலே எதிர்வரும் அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மாகாண பொது வாக்கெடுப்பிலே கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிந்து செல்வது தொடர்பான புதிய கேள்வி சேர்க்கப்படும் என அறிவித்துள்ளார். அல்பர்டா தொடர்ந்து கனடாவின் ஒரு மாகாணமாக நீடிக்க வேண்டுமா அல்லது கனடாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை அரசு தொடங்க வேண்டுமா என்பதே அந்த அதிகாரப்பூர்வ கேள்வியாக இருக்கின்றது. பழங்குடி மக்களுடன் கலந்தாலோசிக்க தவறியதால் ஸ்டேஃப்ரி அல்பர்டா அமைப்பினுடைய இது தொடர்பான மனுவை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரீமியர் ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் தான் கனடாவுடன் அல்பர்டா இணைந்திருப்பதையே ஆதரிப்பதாக டேனியல் ஸ்மித் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றார். இதற்கிடையே தாமஸ் லொகாசுக் என்பவரினுடைய ஃபாரெவர் கனடியன் மனுவுக்கும் சட்டமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் வரும் அக்டோபரிலே அல்பர்டா மக்கள் மொத்தம் 10 கேள்விகளுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அதாவது அல்பர்டா தொடர்ந்து பெடரல் கவர்மெண்டுடன் இணைந்து, அதாவது ஒருமித்த கனடாவுடன் இருக்க வேண்டுமா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக 2 தரப்பு கேள்விகளும் தற்போது வர இருக்கிறது. இந்த முடிவை எதிர்கட்சியான புதிய ஜனநாயக கட்சி, அதாவது NDP கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இதேபோல பிரதமர் காணியை பொறுத்தவரையிலே அல்பர்டா இருப்பதற்கான சிறந்த இடம் கனடா தான் என பதிலளித்திருக்கிறார். ஆகவே இது ஒரு பெரும் பேசுபொருளாக மீண்டும் வர இருக்கிறது. இதேவேளை மறைமுகமாக பார்த்தமாக இருந்தால் அல்பர்டா இதை வைத்து ஒரு பேரம் பேசலை செய்ய போகிறதா, பெடரலுடன் ஒரு பேரம் பேசலை செய்ய போகிறதா என்பதும் பல விமர்சகர்களுடைய ஒருமித்த சந்தேகமாக மாறியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவிலே நகர்ப்புற வீட்டு வசதி தேவைகளுக்காக பள்ளி நிலங்களை விற்பனை செய்வதற்கும் பள்ளிகள் மூடப்படுவதற்கும் வழிவகுக்கும் சட்ட போராட்டத்திற்கு எதிராக பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி நிலங்களை நகராட்சியின் வீட்டு வசதி இலக்குகளுக்காக ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டார்கள். ஒன்டாரியோவில் நிலவி வருகின்ற கடுமையான வீட்டு வசதி நெருக்கடிக்கும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் இடையிலான முரண்பாடாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் நிலையிலே பள்ளிகளின் பெயர்களோ நிதி விவரங்களோ வெளியிடப்படவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோ நகர சபையினுடைய ஒழுக்க குழு, அதாவது இன்டெகிரிட்டி கமிஷனர் விசாரணைக்கு உள்ளாகியுள்ள மாமன்ற உறுப்பினர்களின் ஒருவரின் சட்டபூர்வ செலவினங்களில் 50% தொகையை டொரண்டோ நகரசபை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. விசாரணையின் போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஏற்படும் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட உறுப்பினரின் பெயரோ அல்லது குற்றச்சாட்டுகளின் விவரங்களோ பொதுவெளியில் பகிரப்படவில்லை. இதேவேளை அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அமெரிக்காவுடனான பாதுகாப்பு விவகாரங்களிலே கனடா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயற்படும் அதே வேளையிலே நேட்டோ நட்பு நாடுகள் மற்றும் உக்ரைனுடனான கூட்டாண்மைகளை விரிவுபடுத்தும் என பிரதமர் காணி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு இராணுவ ஆலோசனை குழுவான பெர்மனன்ட் ஜாயிண்ட் போர்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அமைப்பிலே தனது பங்கேற்பை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. பிரதமர் காணி இதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட்டாலும் கண்ட பாதுகாப்பிற்கு கனடாவின் பங்களிப்புகள் குறித்து அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இது காட்டுவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கூட்டாட்சி அரசிற்கு ஒரு புதிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது நேர்களே. இளைஞர்களிடையே வெய்பிங் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்த இனிப்பு சுவை ஊட்டப்பட்ட வெய்பிங் தயாரிப்புகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று பெடரல் கவர்மெண்ட் உறுதியளித்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் கனடாவின் சுகாதார அமைச்சர் இதுவரை அதற்கான கொள்கை முடிவையோ அல்லது காலக்கெடுவையோ உறுதிப்படுத்தவில்லை. இளம் கனேடியர்களிடையே வேப்பிங் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். பல்வேறு உலக நாடுகள் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளுக்கு தடைகளை விதித்து வருகின்ற நிலையிலே, துணிச்சலாக அதை செய்து வருகின்ற நிலையிலே கனடிய அரசு ஏன் இதிலே தயங்குகிறது என்பது பெரும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவில் கடந்த மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு இருவேறு 13 வயது குழுக்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதல் கத்திக்குத்திலே முடிவடைந்தது. இதில் 2 சிறுவர்கள் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வில்சன் அவென்யூ மற்றும் கீல் ஸ்ட்ரீட் பகுதிக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிறுவர்கள் சென்றதை அடுத்து இரவு 7:14 அளவிலே காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனின் நிலை உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாகவும் மற்றொரு சிறுவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால்,
மிசிசாகா மற்றும் பிராம்டன் நகரிலே வணிக நிறுவனங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட திருட்டுகள் குறித்து பீல் பிராந்திய போலீசார் ப்ராஜெக்ட் ஃபில்சர் என்கின்ற பெயரிலே ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இந்த நடவடிக்கை மூலம் 65 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 19 முதல் 64 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் மீது 547 குற்றச்சாட்டுகளுக்கு மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 65 பேரில் 39 பேருக்கு நிரந்தர முகவரி இல்லை. இவர்கள் 3ஆம் தரப்பினருக்காக பொருட்களை திருடி சர்வதேச அளவிலும் மறுவிற்பனை செய்திருக்கிறார்கள். ஒரு நைக் கடையிலே 266 திருட்டுகளும் வால்மார்ட்டிலே 41 திருட்டுகளும் பதிவாகி இருக்கின்றது. மொத்த இழப்பு $2,50,000 தாண்டி இருக்கின்றது. இது உள்ளூர் வணிகங்களை நேரடியாக பாதிக்கும் திட்டமிட்ட குற்றச்செயல் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நேயர்களே, ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் பரவலாக அரங்கேறி வந்த சிக்கலான பரிசு அட்டை மோசடி திட்டம் கிஃப்ட் கார்டு மோசடி திட்டம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த மோசடியின் தொழில்நுட்ப முறைகள், நிதி இழப்பினுடைய அளவு மற்றும் கைது செய்யப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் இதுவரை பொதுவெளியிலே வெளியிடப்படவில்லை. அடுத்த முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தமாக இருந்தால், பியர்சன் விமான நிலைய தங்க கொள்ளை வழக்கிலே ஒரு புதிய அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டிலே நடைபெற்ற $22 மில்லியன் தங்க கொள்ளை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட ஏர் கனடா நிறுவனத்தினுடைய ஊழியர் பர்மபால் சித்து பல ஆண்டுகளாக போலீஸ் கண்காணிப்பில் இருந்தார் என சிடிவி நியூஸினுடைய WY புலனாய்வு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. 2008ஆம் ஆண்டிலிருந்தே போதைப் பொருள் கடத்தல் விசாரணைகளில் சித்துவனுடைய பெயர் இடம்பெற்றிருந்ததும் 2012 இரகசிய ஆவணம் ஒன்றிலே இவர் கடத்தல் கும்பலின் தலைவன் என குறிப்பிடப்பட்டிருந்ததும் அம்பலமாகி இருக்கின்றது. இவ்வளவு பெரிய குற்றப்பின்னணி இருந்தும் ஏன் இவர் ஏர் கனடா பணியிலும் பாதுகாப்பு அனுமதியிலும் தொடர்ந்து நீடித்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இவரை போலவே குற்ற பின்னணி கொண்ட லெவி டேவிஸ் மற்றும் மணி தலிவால் ஆகியோரும் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கான அனுமதியை தொடர்ந்து பெற்றிருந்தது கடும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தோண்ட தோண்ட கிடைக்கின்ற புதிய புதையல்களாக இந்த தகவல்கள் வெளிவருவது உலகளவிலே பெரும் பேசுபொருளாக பேசப்பட்ட இந்த கொள்ளை வழக்கினுடைய பாதுகாப்பு தோல்விக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மூல காரணங்களை வெளிப்படுத்தி வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கடந்த 2003ஆம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 23 வருடங்களுக்கு பின்னர் SIU சிறப்பு புலனாய்வு விசாரணை ஒன்றை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து டர்ஹாம் பிராந்திய முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது 2 தசாப்தங்களுக்கு பிறகு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய ஜானிச் பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஜின் ஜுங் டரக் சான் என்பவருக்கு கனடாவின் மிக மோசமான இரகசிய கேமரா வழக்கிலே 4.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் 2017 முதல் 2023 வரையிலான காலப்பகுதியிலே 652 பெண்கள் மற்றும் சிறுமிகளை வணிக வளாகங்கள் மற்றும் கடற்கரைகளில் இரகசியமாக படம் பிடித்திருக்கின்றார். 2024 இவரது மின்னணு சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்ததிலே ஆயிரக்கணக்கான புகைப்படங்களும் 28 மணி நேர வீடியோக்களும் சிக்கியது. தற்போது வரை பாதிக்கப்பட்ட 652 பேரிலே 40 பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவரின் DNA மாதிரி தேசிய பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டிலும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஏட்ரி நகரில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் அறை ஒன்றில் வைத்து 2 13 வயது சிறுவர்களை தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் அல்பர்டா மாகாண RCMP அதிகாரி ஒருவர் தற்போது குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நடந்த துல்லியமான திகதிகள் மற்றும் தண்டனை விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒன்டாரியோவினுடைய மார்க்கம் பகுதியிலே காட்டு நாய் இனம் ஒன்று தாக்கியதிலே 13 வயது சிறுமியொருவர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். GTA பகுதியில் நகர்ப்புறங்களில் கேவட்டுகளினுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒன்டாரியோவின் கிழக்கு லண்டன் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான புயல் சேதங்களுக்கு இடியுடன் கூடிய மழையின் போது திடீரென அதிவேகமாக இறங்குகின்ற டவுன் பர்ஸ்ட் எனப்படுகின்ற கீழ்நோக்கிய காற்று தொகுதிதான் காரணம் என வானிலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வானிலை நிகழ்வு மிதமான சூறாவளிக்கு இணையான விசை கொண்ட காற்றை உருவாக்கும். அவசரகால மீட்பு மற்றும் காப்பீட்டு கோரிக்கைகளுக்கு இந்த உறுதிப்படுத்தல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஒஷாவாவில் ஏற்பட்ட வாகன விபத்திலே 69 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துடன் தொடர்புடைய மற்றொரு நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையிலே விபத்துக்குள்ளான முதியவரினுடைய நிலைமை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிலே 37,121 கனேடியர்கள் நுகர்வோர் திவால் நிலைக்கு, அதாவது கன்சியூமர் இன்சால்வன்சிக்கு விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.
இது 2009ஆம் ஆண்டின் உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த காலாண்டு எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இது 8.5% அதிகமாகும். அதிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 16.2%, ஒன்டாரியோவிலே 25%க்கு மேலான உயர்வும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கனடாவின் மொத்த குடும்ப கடன் 2.62 டிரில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதுடன் அடமான கடன் செலுத்த தவறியவர்களின் விகிதமானது 0.24%ஆல் அதிகரித்தும் இருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக வரி அழுத்தங்கள் மற்றும் சுருங்கி வருகின்ற வேலைவாய்ப்பு சந்தை காரணமாக கெனடியர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். இத்துடன் இன்று நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.